Hello friends, welcome back to our channel Ramika's Dairy. நம்ம இன்னைக்கு ஒரு நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாருக்குமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய பொட்டேட்டோ யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்நாக் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னமுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா எங்களுக்கு அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 பொட்டேட்டோஸ் அளவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 விசில்ஸ் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணி குத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஸ்மூத்தாக வெளியே வரணும். அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டேட்டோஸ், அதில் ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதில் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு டஃப் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயிலை ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே இருக்கிற கூல் டெம்பரேச்சர்ஸ்க்கு கோகோனட் ஆயில் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் பால்ஸாக பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பொட்டேட்டோ பால்ஸையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் இப்போ டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்பவே ஃபேவரட்டாக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.